லங்காஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம். லங்காஸ்ரீ நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியுடன் இன்றும் நான் உங்களை சந்திக்கின்றேன். சோஷியல் மீடியாவில் இன்று இலங்கையில் என்ன பரபரப்பு செய்தி என்று பார்த்தால், பரபரப்பாக பேசுவதற்கு நிறைய இருந்தாலும் அதிகமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் நாமல் ராஜபக்ஷவுக்கு ஆக்ஸ்போர்ட் யூனியனில் இடம்பெறவிருந்த உரை நிகழ்வு, அந்த நிகழ்வும் தடை செய்யப்பட்டதாக இன்று தகவல் வெளியான நிலையில் இன்று அதிகமாக சோஷியல் மீடியாவிலே பேசப்படுகின்ற விஷயமாக இந்த விஷயம்தான் அமைந்திருக்கின்றது. ஆகவே லண்டன் சென்று ஆக்ஸ்போர்ட் யூனியன், கேம்பிரிட்ஜ் யூனியனில் சிறப்புரையாற்றுவதற்கு அங்கு இருப்பவர்களால் கேட்கப்படுகின்ற கடினமான கேள்விகளுக்கு பதில்களை வழங்க, நாமல் ராஜபக்சவினுடைய சிந்தனை, ஆற்றல், அறிவு அவற்றை பகிர்ந்து கொள்வதற்கு, இவருடைய தூர நோக்கம், லட்சியம், எல்லா கருத்துக்களையும் ஒரு அரசியல் அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக கேம்பிரிட்ஜ் யூனியன், ஆக்ஸ்போர்ட் யூனியனில் அழைத்திருக்கின்றார்கள். விசேட விருந்தினராக நாமல் ராஜபக்ச கலந்து கொள்ளவிருக்கின்றார் என்று தான் கடந்த வாரங்கள் எல்லாமே ராஜபக்ச தரப்பினர் சோஷியல் மீடியாவிலே அப்படி பரபரப்பாக வைத்திருந்தார்கள். ரைட், என்ன நடக்கின்றது, எதற்காக இவர் அழைக்கப்படுகின்றார், யார் உண்மையாகவே அழைத்தது என்றெல்லாம் தேடும்போது, ரைட், இதை ஏற்பாடு செய்திருப்பவர்களும் ராஜபக்ஷ தரப்பினர் தான். எப்படி என்றால் 2029 நாமல் ராஜபக்ச, இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, பெசில் ராஜபக்ச இவர்களுடைய காலம் முடிந்துவிட்டது. அரசியல் ரீதியாக இவர்கள் ரைட் சாப்டர் எண்ட் ஆகிவிட்டது. ஆகவே அவர்கள் இப்பொழுது ஓய்வு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் ஓய்வு நிலையில் ஒருவர் பாவம் பெசில் ராஜபக்ச, அவர் கதிரையிலிருந்து கீழே விழுந்து தலையிலும் கையிலும் நரம்புகளில் காயம் ஏற்பட்டு அவர் மருத்துவ சிகிச்சைகளை அமெரிக்காவிலே பெற்று வருகிறார். ரைட், ஆனால் இங்கு இருவர் கோட்டாபே ராஜபக்ச எல்லாத்தையும் விட்டுவிட்டு, அரசியல் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அமைதியாக இந்த புத்த சாசனத்தின் படி ஒரு அமைதியாக துறவற வாழ்க்கையில் சென்று விடாமல் அதை போன்றது ஒரு வாழ்க்கையை வாழ, ஒரு ஆன்மீக வாழ்க்கை வாழ்வதற்காக தயாராவதாக கூட ஒரு சில செய்திகள் எங்களுக்கு கேள்விப்படக்கூடியதாக இருந்தது. ஆனால் மஹிந்த ராஜபக்ச தங்கால கால்டன் இல்லத்திலே அவர் ஓய்வாக அவர் இருக்கிறார். அவர் நிறைய பேர் பார்க்க வருகிறார்கள், அவர்களுடன் ஃபோட்டோ எடுத்துக் கொள்கின்றார், அப்படியான விஷயங்களில் அவர் ஈடுபடுகிறார். ஆனால் களத்திலே நாமல் ராஜபக்ச தான் தயார்படுத்தப்பட்டு வருகின்றார். எப்படி என்றால், நாமல் ராஜபக்சவுக்கு ஏற்கனவே பல வழக்குகள், சட்டத்தரணி விஷயமாக இருக்கலாம், நாமல் ராஜபக்ச எப்படி சட்டத்தரணி ஆனார் என்பதை எதிர்த்தரப்பில் சுஜீவ சேனசிங்க அந்த காலகட்டத்திலே பார்லிமெண்டத்தில் போட்டு உடைத்தார், பல அம்பலப்படுத்தினார் பல விஷயங்களை. தனி அறையிலே, மூடிய அறையிலே, கண்ணாடி ஏசி அறை, அங்கு தான் நாமல் ராஜபக்ச சட்டத்தரணி பரீட்சை எழுதினார். அவருக்கு தனியாக எல்லாம் செய்து கொடுக்கப்பட்டது. அப்படியெல்லாம் பல கதைகள் இருந்தது. அதை தட்டி கேட்ட பலர் அந்த பணியிலிருந்து விலக்கப்பட்டார்கள், பலருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டது. இந்த தகவல்கள் எல்லாம் கடந்த கால தகவல்கள். ஆனால் இன்று அதையெல்லாம் சொன்ன சுஜீவ சேனசிங்கவும் நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவாக பேசுவதுதான் கேளிக்கையாக இருக்கின்றது. அது அவர்களுடைய சாக்கடை அரசியல். அப்படி இருக்கிற நிலையில் இப்போ ரைட், நாமல் ராஜபக்சவை எப்படி தயார்படுத்துவது, அவரை ஜனாதிபதியாக்கிவிட்டு அவருடன் நாங்களும் கரை சேர்ந்து விடுவோம் அப்படிங்கிற எண்ணத்திலே இந்த ராஜபக்ச தரப்பினர், அந்த கேம்பெயினில் இருப்பவர்கள் எல்லாம் இப்போ முழு முயற்சியாக ஈடுபட்டு வருவதை அன்றாடம் அவர்களுடைய இந்த வாய்ஸ் கார்ட்ஸ், அவர்களுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எக்ஸ்தலம் ஆகிய பதிவுகளில் எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது. அதில் ஒரு விஷயம்தான் இதுவும். அதற்கு முன்பதாக ஒன்று இடம்பெற்றது, நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டெல்லியில் இந்தியாவிலே இந்திய அரசாங்கத்தால் அழைக்கப்பட்டதாக கூறிவிட்டு இந்தியாவிற்கு சென்று புதுடெல்லியிலே ஒரு தனியார் கல்வி நிலையத்தில் நடத்திய சுதந்திர தின நிகழ்வு, அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு அங்கிருந்த மாணவர்கள் முன்னிலையில் மரியாதையெல்லாம் செலுத்தி, அந்த பிரதானமாக இருந்திருந்தார், அவரோடு எஸ்ஜேபியை சேர்ந்தவர்களும் சென்றிருந்தார்கள். ஆனால் அங்கே அதற்கு முன்பதாக சொல்லப்பட்டதெல்லாம் அந்த சோஷியல் மீடியாவில் செய்த கேம்பெயின் எப்படி என்றால், பிரதமர் நரேந்திர மோடிக்கு பக்கத்திலிருந்து அந்த சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக செல்வதை போலத்தான் எல்லாமே பேசப்பட்டது. ஆனால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. மாறாக நடந்தது ஒரு தனியார் பாடசாலை, தனியார் கல்லூரியில் இடம்பெற்ற அந்த நிகழ்வில் தான் அவர் கலந்து கொண்டார் பிரதம விருந்தினராக. அதே போல தான் இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியனால் நடத்தப்படுகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே சிறப்புரையாற்றுவதற்கு, விசேட உரையாற்றுவதற்காக நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டார் என்று தான் சொல்லப்பட்டது. ஆனால் இதற்கு முன்பதாகவே
இவர்கள் தரப்பு இப்போ இந்த கேம்பெயினில் இருக்கிறார் மிலிந்த ராஜபக்ச என்று ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த மாதிரியான விஷயங்களை ஆர்கனைஸ் பண்ணி கொடுப்பது அவருடைய வேலையாக தான் இருக்கிறது. ஆகவே இதுவும் அப்படித்தான். ஆக்ஸ்போர்ட் யூனியன் கேம்பிரிட்ஜ் யூனியனுக்கு ஏற்கனவே பேசி கலந்துரையாடி ஒரு அப்பாயின்மெண்ட், அதற்கு பின்னர் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். அந்த அப்பாயின்மெண்ட்டை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை சரியாக ஒரு ட்ராக்குக்கு செய்து கொண்டு இவர்களுக்கு தேவையானதை போல எல்லாம் அமைத்துக்கொண்டு இறுதியிலே அவர்களுடைய ஒஃபிஷியல் சைட்டுகளில் இணையதளமாக இருக்கலாம், சமூக வலைத்தள பக்கங்களில் ரைட் இலங்கையிலிருந்து 2024 ஜனாதிபதி வேட்பாளர், அதே போல் ரக்பி வீரர், ஏற்கனவே இருந்த விளையாட்டு அமைச்சர், இவரை நாங்கள் சிறப்புரையாற்ற அழைக்கின்றோம் என்பதாக அவர்கள் அழைப்பு விடுப்பதாகத்தான் சோசியல் மீடியாவில் சொல்லப்பட்டது. ஆனால் இதன் பின்னணி ஏற்கனவே இவர்கள் ப்ரீ பிளானோடு பேசி பேச்சுவார்த்தையெல்லாம் செய்து ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு இப்படி ஒருவர் இருக்கின்றார், இவரையும் நாங்கள் அழைக்கலாம். இவருடைய தந்தை மஹிந்த ராஜபக்ச இதற்கு முன்பதாக அவரை தெரிந்த எல்லாருக்குமே அவரும் அழைக்கப்பட்டு அப்போது இருந்த பல அழுத்தங்கள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் காரணமாக அவர் அங்கு உரை நிகழ்த்தாமல் திருப்பி வந்துவிட்டார். அதே போல தான் நாமல் ராஜபக்ச அழைக்கப்பட்டது தெரிந்து பல எதிர்ப்புகள் ரைட் புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள், புலம்பெயர் அமைப்புகள், மாணவர் ஒன்றியங்கள், இப்படி எதிரான ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்பியதை அடுத்து முதலிலே கேம்பிரிட்ஜ் யூனியன் இவருடைய அந்த நிகழ்வை தடை செய்கின்றது. இப்படி ஏராளமான எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கின்றது. ஆகவே பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை தடை செய்கின்றோம், ரத்து செய்கிறோம். அதே போல எதிர்பார்க்கப்பட கேம்பிரிட்ஜ் யூனியனில் தான் இல்லை, நாங்கள் ஆக்ஸ்போர்ட் யூனியனிலே சென்று எங்களுடைய உரையாற்றுவோம், சிறப்புரையாற்ற நாங்கள் தயார் அப்படின்னு தான் பயணம் ஆரம்பித்தார்கள். அதே போல் நாமல் ராஜபக்சனுடைய மனைவி, அவர் அந்த கூட்டம், அவருடைய சாகர காரியவசம், இன்னும் பலர் சேர்ந்து தான் லண்டன் நோக்கி பயணமானார்கள். ஆனால் அங்கு சென்றதுமே என்ன நடக்கின்றது? இன்று தகவல் வெளியாகிறது, நேற்று இரவு தகவல் வெளியாகிறது, ஆக்ஸ்போர்ட் யூனியனிலும் இவர்கள் கலந்து கொள்ளவிருந்த நிகழ்வு ரத்து செய்யப்படுகின்றது. ஆகவே கேம்பிரிட்ஜிலும் இல்லை, ஆக்ஸ்போர்டிலும் இல்லை, இரண்டிலும் இருந்து அவருடைய உரை சம்பந்தமான அந்த நிகழ்வு இல்லாமல் செய்யப்படுகின்றது, தடையாகின்றது. அதை அடுத்து ரைட் லண்டன் வரை வந்துவிட்டோம், இனி என்ன செய்வது? எந்த விதமான அரசியல்வாதிகளையும் சந்திக்கவும் முடியாது, இது உத்தியோகபூர்வ பயணம் அல்ல, எந்த விதமான அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள முடியாது, அப்படி ஒன்றும் ஆர்கனைஸ் பண்ணவும் இல்லை. அதாவது இறுதியில் லண்டன் புத்திஸ்ட் டெம்பிள், லண்டனில் அமைந்திருக்கின்ற விகாரை, பௌத்த விகாரைக்கு சென்று அங்கு இந்த குழுவினர் அனைவரும் அங்கு இருக்கின்ற பௌத்த தேரர்களை சந்தித்து அதே போல் பிரித் நூலெல்லாம் கட்டி ஆசிகளை பெற்று அங்கு வந்த பக்தர்கள், அதே போல் அங்கு இருப்பார்கள் தானே இவர்களுக்கான ஆதரவாளர்கள் சிலர், அவர்களுடன் புகைப்படம் எல்லாம் எடுத்து, குரூப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து இப்போது சோசியல் மீடியாவிலே கெத்தாக பதிவிட்டு வருகின்றார்கள். ஆனால் கெத்து காட்டத்தான் வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். காரணம், அங்கு போன விஷயம் நடக்கவில்லை. பிரதானமாக அவர்கள் சென்ற விஷயம் கேம்பிரிட்ஜ் ஆக்ஸ்போர்ட் யூனியனிலே இடம்பெறவிருந்த அந்த விசேட உரை. அந்த விசேட உரைக்காக தான் இவர்கள் காத்து கொண்டு சென்றார்கள், பணம் செலவழித்து. ஆனால் இறுதியில் அது நடக்காதது ஒரு மாபெரும் ஏமாற்றம். ஆனால் அது சம்பந்தமாக நாமல் ராஜபக்ச அவருடைய எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவிட்டிருக்கிற, நாங்கள் அந்த பதிவினை சற்று பார்க்கலாம். அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிற விஷயம் என்னவென்றால், அந்த எக்ஸ் தளத்தில் அவர் பதிவிட்ட கருத்தின்படி, the tradition of the Oxford Union and the Cambridge Union have for generations represented the highest ideals of free inquiry அப்படி என்று தொடர்ந்து செல்கிறது. தமிழ் நான் சொல்கிறேன். தன்னை அழைத்ததற்காக இரு நிர்வாகங்களுக்கும் நன்றி. ஆக்ஸ்போர்ட் சங்கம் மற்றும் கேம்பிரிட்ஜ் சங்கத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தளங்களுக்கு அழைக்கப்படும் பேச்சாளர்கள் புத்திசாலித்தனமான மற்றும் விமர்சன ரீதியான, அதாவது ஆர்ட் கொஸ்டின்ஸ், பார்வையாளர்கள் முன்னிலையிலான கடினமான கேள்விகளை எதிர்கொள்வார்கள் என்றும், தமது கருத்துக்களை பாதுகாப்பதோடு மாற்று கருத்துக்களுடன் ஈடுபடுவார்கள் என்றும் சொல்லப்படும். வளமையாகத்தான் நடக்கப்படும். அங்கு வந்திருப்பவர்கள் கடுமையான கேள்விகளை கேட்பார்கள். ஆகவே இப்படியான கேள்விகள் எல்லாம் கேட்கக்கூட, அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் தான் இவர் அங்கு சென்றார் அந்த எதிர்பார்ப்போடு. ஆனால் ஒரு சில ஒழுங்கமைக்கப்பட்ட, ஆர்கனைஸ் பண்ணப்பட்ட சில அழுத்தங்கள் காரணமாக, எதிர்ப்புகள் காரணமாக இந்த நிகழ்வுகள் ரத்தாகி இருக்கின்றது.
இந்த விழுமியங்களுக்கு மதிப்பளித்தே தாம் இந்த அழைப்பை நிபந்தனையற்ற முறையில் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் ஒரு சில ஒழுங்கமைக்கப்பட்ட குழுக்களினால் ஏற்படுத்தப்பட்ட அழுத்தம் காரணமாக இந்த உரையாடல்கள் மற்றும் விவாத அமர்வுகளை ரத்து செய்ய நேரிட்டது சற்று கவலைக்குரியது. மேலும் எதிர்காலத்தில் உரையாடல் மற்றும் விவாதங்களை ஊக்குவிக்கும் ஒரு மன்றத்தில் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புவதாகவும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ரைட். Speakers invited to these historic forums are expected to face difficult questions, defend their views and என்று அப்படியே தொடர்ந்து செல்கின்றது. ஆகவே கடினமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு அந்த நிகழ்வாக அது இருந்திருக்கும். அதற்கெல்லாம் தயாராகத்தான் சென்றேன். அரசியல் ரீதியான என்னுடைய அறிவை நான் பகிர்ந்து கொள்ளத்தான் சென்றேன். ஆனாலும் ஏதோ ஒழுங்கமைக்கப்பட்ட எதிர்ப்புகள் காரணமாக இந்த நிகழ்வு ரத்தானது சற்று கவலைக்குரிய விஷயம் என்று சொல்கிறார். உண்மையாகவே எங்களுக்கும் கவலைத்தான். என்ன செய்ய, அழகாக தயாராகி சென்று இன்று அந்த நிகழ்ச்சிகள் இரண்டுமே இல்லாமல் நாடு திரும்புவது, அங்கே இருக்கின்ற விகாரைகளுக்கு சென்று மீண்டும் நாடு திரும்புவது கவலைத்தான். என்ன செய்ய. ஆனாலும் பாருங்கள், இப்போ இதில் ஒருவர் போட்டிருக்கின்றார் பதிவு. இந்த இவர்களுடன் சென்ற மிலிந்த ராஜபக்ச எப்படி ஒரு பதிவு என்றால், இப்படித்தான் பதிவு. அவர்கள் கையில் மதுபானங்களோடு சந்தோஷமாக இருக்கின்றார்களாம். இப்படி தம்பை காட்டிக்கொண்டு இருக்கிறார்கள். கொட்டி பிருவாட்ட ஜெப்போ அண்டுவாட்ட பையோ லண்டனே இன்னே சப்பே. அதாவது புலிகள் குறைத்தாலும் கர்ச்சித்தாலும் அல்ல, குறைத்தாலும் என்று பதிவிட்டிருக்கிறார். புலிகள் குறைத்தாலும் ஜெப்போ, அதாவது ஜேபிபியினரை குறிப்பிடுகிறார்கள். ஜெப்போ அழுதாலும் பையோ, அதாவது இவர்கள் தரப்பு, ராஜபக்ச தரப்பு தான் பையோ என்று பொதுவாக சொல்லப்படும். பையோ லண்டனே இன்னெசப்பே. பையோ கவலை இல்லாமல் லண்டன் சொகுசாக இருக்கிறார்கள். எந்த கவலையும் இல்லை எங்களுக்கு. யார் குறைத்தாலும் சரி, யார் அழுதாலும் சரி, எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம் லண்டனில் என்பதை போல அந்த கோட்டெல்லாம் போட்டுக்கொண்டு அங்கு இருப்பவர்களைப் போல இருந்து கொண்டு ஜாலியாக இருப்பதைத்தான் அவர்கள் இப்போ வெளிக்காட்டி கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்ய, அதைத்தானே செய்ய வேண்டும். அழுத முகத்தோடு ஃபேஸ்புக் போட்டோவில் போடவே இயலாது. அவை அதை காண்பிக்காமல் காத்துக்கொள்கிறார்கள். ஆனால் இதுவும் அவர்கள் எதிர்பார்த்தான். இப்பொழுது இதுவும் அவர்களுக்கு சார்பாக எப்படி மாற்றிக்கொள்வார்கள் என்றால், பாருங்கள் மக்களே, சிங்கள மக்களே, எங்கள் நாட்டுக்கு வந்து சொல்ல போதுமாத்தான். பாருங்கள், எங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் விடுதலை புலிகளோடு சம்பந்தப்பட்ட டயஸ்போராக்கள், இவர்கள் அப்படித்தான் சொல்லுவது. புலிகளுடைய எதிர்ப்பு அப்படித்தான் சொல்வார்கள். இவர்கள் பழக்கப்பட்டு விட்டார்களாகவே. ஆனால் இவர்கள் தான் புலிகளை முடித்து விட்டோம், யுத்தத்தை முடித்தோம் என்று சொன்னால், ஆகவே சிங்கள மக்கள் அப்படி நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள் சோசியல் மீடியாவில். என்னடப்பா நீங்கள் தானே சொன்னீங்க புலிகளை முடிச்சு விட்டோம்னு. அப்போ முடிக்கலை, அப்போ உங்களோட நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யே அப்படி என்று சிங்கள மக்கள் இன்று இவர்களை பார்த்து கேள்வி கேட்கின்றார்கள். ஆகவே நாமல் ராஜபக்ச தரப்புக்கு பொதுவாக புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகளால் மாத்திரம் எதிர்ப்பல்ல. இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களும் சரி, புலம்பெயர்ந்து இருக்கின்ற சிங்கள மக்களும் சரி, அனைவருமே இன்று எதிர்ப்பை வெளியிட்ட வண்ணம் தான் இருக்கிறார்கள். இப்பொழுது அதற்கு உதாரணமாக சில பதிவுகளை நீங்கள் பார்க்கலாம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதெல்லாம் ஃபேஸ்புக்கிலே நேற்று முதல் எங்களுக்கு காணக்கூடிய சிங்கள மக்கள், சிங்கள மொழி பேசுகின்ற சிங்கள இனத்தைச் சேர்ந்த மக்கள் பதிவிடுகின்ற ஃபேஸ்புக் பதிவுகள் தனிவை. அவர்களுடைய கருத்தெல்லாம் துரத்தப்பட்டது சரி, இவர்களுக்கு இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியனிலே பேச விடாது செய்தது சரி தான் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி என்ன தகுதி இருக்கின்றது? நாட்டை வங்குரோத்து நிலையை அடைய செய்தவர்கள் இவர்கள். யுத்தத்தை காரணம் காண்பித்து மக்களை ஏமாற்றியவர்கள், புத்த சாசனத்தை காப்பதாக காண்பித்து இனவாதத்தை பரப்பி நாட்டை அகல பாதாளத்துக்கு தள்ளியவர்கள் இவர்கள் என்று சிங்கள மக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். இதை இப்போ தமிழர்கள் தான் எதிர்ப்பு. இலங்கை தமிழர்கள் சரி, புலம்பெயர்ந்திருக்கின்ற தமிழர்கள் சரி, அவர்கள் தான் பிரதானமாக எதிர்ப்பா என்று கேட்டால், அவர்கள் மாத்திரமல்ல, இலங்கையில் இருக்கின்ற சிங்களவர்கள், புலம்பெயர்ந்திருக்கின்ற சிங்களவர்களும் அவர்களும் டயஸ்போராக்கள் தான். பொதுவாக டயஸ்போராக்கள் என்றால் புலம்பெயர்ந்து வாழ்பவர்கள். ஆகவே தமிழ் சிங்கள எல்லா டயஸ்போராக்களுமே எதிர்ப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் ராஜபக்சவினுடைய வருகைக்கு. குறிப்பாக இப்போ லண்டன் சென்ற இவர்கள் ஒரு ப்ரீபிளானோடு தான் சென்றிருக்கிறார்கள். ரைட். இவர்கள் வரவழைக்கப்பட்டதும் 2 யூனியன்களுக்கும் பல எதிர்ப்பு மெயில்கள் வந்திருக்கின்றதா. வேண்டாம், இதை நடத்த வேண்டாம், ஸ்டாப் திஸ் ஈவெண்ட். அப்படி 2000க்கும் மேற்பட்ட மெயில்ஸ் வந்திருப்பதாக மிலிந்த ராஜபக்ச இவர்களோடு சில தரப்பினர் குறிப்பிட்டிருந்தார்.
அப்படி இருக்கும் போது 2000க்கும் அதிகமான மெயில்ஸ் வந்திருக்கின்றது நடத்த வேண்டாம் என்று. அதில் தமிழர்கள் அதிகமாக, சிங்களவர்களுடைய மெயில்ஸும் இருக்கிறது. இப்படி இருக்கிற நிலையில் பொதுவாக இந்த ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் யூனியன் இவ்வாறான நிகழ்வுகளை ரத்து செய்ய மாட்டார்கள். காரணம், இப்படி எதிர்ப்பு இதற்கு முன்பதாக வந்திருக்கிறது. எதிர்ப்பு வந்த அளவுக்கு இல்லை, இதை நடத்த விடாமல் செய்யாதீர்கள், இதை நடத்துங்கள், இது எங்களுக்கு வேண்டும், இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் இன்றும் மெயில்ஸ் வந்திருந்தால், கோரிக்கைகள் வந்திருந்தால் அதை அவர்கள் பரிசீலனை செய்வார்கள். ரைட், இது வேண்டாம் என்று சொல்பவர்களும் நீங்கள் வாருங்கள், வந்து உங்களுக்கான கோபத்தை, உங்களுக்கான கேள்விகளை, விமர்சனங்களை நீங்கள் அந்த இடத்தில் வைத்து கேளுங்கள், அதற்கான பதிலை அவர் கொடுப்பார், அதை நாங்கள் பார்க்கலாம். ஆனால் இந்த தடவை நாமல் ராஜபக்சனுடைய உரை நிகழ்ச்சி எங்களுக்கு வேண்டும் என்று ஒரு மெயில் கூட வந்தில்லை. அப்படி வந்திருந்தால் அந்த 2 யூனியன்களும் மேல் பரிசீலனை செய்திருப்பார்கள். ரைட், வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு வேண்டும் என்று சொல்பவர்களும் இருக்கிறார்கள். ஆகவே 2 தரப்பும் சரிக்கு சமனாக இருக்கிறது, நாங்கள் இதை நடத்திய பார்ப்போம் என்று ஒரு முடிக்கோர்கள். ஆனால் இதை ரத்து செய்ய காரணம், இது வேண்டவே வேண்டாம், நாமல் ராஜபக்சனுடைய பேச்சை நாம் ஏன் கேட்க வேண்டும், எங்களுக்கு தேவை இல்லை, அவரிடம் அவர் என்ன தகுதி இருக்கிறது என்பதை போலத்தான் அனைவருமே மெயில்ஸ், மின்னஞ்சல் ஊடாக அவருடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த முறை எதிர்ப்பு மின்னஞ்சல் மூலமாக சென்றதால், யாரும் வேண்டும் என்ற ஆதரவாக இல்லாததால் இந்த 2 உரை நிகழ்வுகளும் ரத்து செய்யப்படுகின்றது. இதுதான் நடந்தது. ரைட், இதன் காரணமாகத்தான் அவர் பேசவிருந்த நிகழ்ச்சிகள் இல்லாமல் சென்று இப்பொழுது லண்டனை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய மனைவி மற்றும் அவருடைய கட்சிக்காரர்களோடு. அதே போல குறிப்பாக கூறியாக வேண்டும், இப்போ இவர்களுக்கு பார்க்கலாம், இப்போ நாமல் ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபே ராஜபக்ச, வெசல் ராஜபக்சக்கு இந்த எதிர்ப்பு நாமல் ராஜபக்சக்கு ஏனென்றால் அவரும் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர். ரைட், உண்மையாகவே இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்பொழுது நிறைய சிங்கள பேசும் மக்களுக்கு தெரிந்திருக்கின்றது எப்படி என்றால், ராஜபக்சக்கள் நாட்டை பாதாளத்திற்குள் தள்ளின போல பல அநியாயங்களுக்கு சொந்தக்காரர்கள், வழக்குகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றது. அப்படி இருக்கிற நிலையில் இவர்களுக்கு எதிர்ப்பு எவ்வளவு கிளம்பி இருக்கின்றது என்றால், இன்று சிங்கள சமூகமும் இவர்களை எதிர்க்க ஆயத்தமாக. அதற்கு நல்ல உதாரணம் தான் அறகலைய போராட்டம். பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த பெரும்பாலானவர்கள் தான் அந்த அறகலைய போராட்டத்திலே கலந்து கொண்டு ராஜபக்சர்களுக்கு எதிராக போர்க்குடி தூக்கினார்கள். ரைட், அப்படி விரட்டப்பட்டவர் தான் கோட்டாபே ராஜபக்ச. அந்த குடும்பத்திற்கு எதிராகத்தான் அன்று போராட்டமே இடம்பெற்றது. அந்த போராட்டத்தின் காரணமாகத்தான் பல சேதங்கள், உயிர் சேதங்கள் எல்லாம் இடம்பெற்று இன்று ஒவ்வொரு விதமாக பேசப்படுகின்றது. அது வேறு பக்கம். ஆனால் இன்று இலங்கையில் என்னத்தான் ராஜபக்சக்களுக்கு எதிராக குரல் எழுப்பி கேள்விகள் கேட்க முடியாத ஒரு சூழல் இருந்தாலும் இப்பொழுது இருக்கின்றது, அதற்கு முதலாக இருக்கவில்லை. யார் கேட்டாலும் அவர்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவார்கள், காணாமலாக்கப்படுவார்கள், கொலை செய்யப்படுவார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஆனால் இன்று அனைவரும் எதிர்த்து கேள்வி கேட்கின்றார்கள். அதற்கான சூழல் இலங்கையில் உருவாகி இருக்கிறது. அப்படி இருக்கும் நிலையில் இன்று புலம்பெயர்ந்த தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் யாராக இருந்தாலும் தெரியும், ராஜபக்சக்கள் என்றால் எதிரிகள் தான் காரணம், இவர்கள் செய்த அநியாயங்கள் அப்படி. சரத் பொன்சேகா அன்றைய ஊடக சந்திப்பில் அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அதில் நீங்கள் பார்க்கின்றீர்கள், அந்த காணொலியில் சவேந்திர சில்வாவுக்கு கோட்டாபே ராஜபக்ச அப்பொழுது பாதுகாப்பு செயலாளர் அவர் ஆர்டர் கொடுக்கிறார். எப்படி என்றால், தேர்ட் பார்ட்டிஸுக்கு கீழே சரணடைய தயாராபவர்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அவர்களுக்கு தாக்கிக் கொண்டு செல்லுங்கள், ஆனால் நம்மிடம் சரணடைவார்கள் இருந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே நிறைய பேர் விரும்பவில்லை இராணுவத்திற்கும் அரசாங்கத்திற்கும் சரணடைவதற்கு. அவர்கள் எதிர்பார்த்தது வெளிநாட்டு அமைப்புகளிடம் சரணடைந்து பாதுகாப்பை பெற்றுக்கொள்ள. அப்படி சென்றவர்கள் பல பேர் கொல்லப்பட்டது இந்த சரத் பொன்சேகாவினுடைய கருத்தில். அந்த வீடியோ, அவர் வெளியிட்ட வீடியோவிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்திருக்கின்றது. இது அப்போதிருந்து சொல்லப்பட்டதான். ஆனால் இந்த சரத் பொன்சேகா இராணுவ தளபதியாக சரத் பொன்சேகாவை ஒரு காணொலி வெளியிட்டு அப்படி குறிப்பிடுகிறார் என்றால் அது விஷயம் இருக்கின்றது. ரைட், இதைத்தான் பலரும் பல ஆண்டுகளாக சொல்லி வந்த விஷயம். ஆனால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்று இவர்களை சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு அனைவரும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவை எங்கும் சென்றாலும் ராஜபக்ஷ குடும்பத்தில் யாராக இருந்தாலும் பதில் சொல்லத்தான் வேண்டும். இயற்கைக்கு பதில் சொல்ல வேண்டும். மக்கள் உள்நாட்டிலும் சரி வெளிநாட்டிலும் சரி அவர்களுக்கும் பதில் கூறிதான் ஆக வேண்டும். இனப்படுகொலை நடந்ததா இல்லையா அதைத்தான் கேட்டிருக்கிறார்கள். எல்லோரும் நடந்தது என்று தான் இதுவரை இப்பொழுது இந்த வீடியோ ஆதாரங்களில் தெரிய வருகிறது. அதற்கு எங்கு சென்றாலும் இவர்கள் பதில் கூறியே தான் ஆக வேண்டும். அந்த கட்டாயத்திற்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு காரணமும் அவர்களுடைய செயற்பாடுகள் தான். அதே போல இலங்கையில் இருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் அவர்கள் பதில் கூறியாக வேண்டும். காரணம், நாட்டை பங்குரூத்து நிலை அடைய செய்தவர்கள். இலங்கையிலும் பலர் சிங்கள மக்கள் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், சிங்கள ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அனைவரும் தொடர்ந்து அடுத்தடுத்து கேள்விகளை கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறார்கள்.
ஏன் இந்த அநியாய அக்கிரமங்களை செய்தீர்கள் என்று அதற்கும் அவர்கள் பதில் கூற வேண்டிய கடமையில் தான் இருக்கிறார்கள். அந்த கடமை அவர்களுக்கு இருக்கிறது. ஆகவே பதில்கள் சொல்லும் வரை கேள்விகள் கேட்கப்படும். கேள்விகள் எப்படி என்றால் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களூடாகத்தான் கேட்கப்படும். மீண்டும் நாங்கள் நாளைய நியூஸ் இன்சைட் தமிழ் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களையும் கீழே பதிவு செய்து கொண்டு செல்லுங்கள். ஒளிப்பதிவாளர் லிசிகருடன் நான் டில் சர்மன்சன். நன்றி, வணக்கம்.